தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருஜி மிஸ்டேக் செல்வமையோடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான தமிழ் மக்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குருபலம் அப்படின்னு நம்ம பொதுவாக பேசுகிறோம். இந்த குருபலம் அப்படின்னாலே பெரும்பாலும் திருமணத்துக்காகன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, குருபலம் அப்படிங்கிறது பொதுவாக திருமணத்துக்காகன்னு குறிக்கிறதே தவறான விஷயம். குருபலம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முடக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை முடக்கத்திலிருந்து நிவர்த்திக்கக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான் குருபலம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதனால தான் குரு பார்க்க கோடி பாவ நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சாதுக்கள் தரிசனம் பாப விமோச்சனம்னு சொல்கிறாங்க. கோயில் தரிசனம் பாப விமோச்சனம்னு சொல்லலை. நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு குருபலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிவதற்கு முன்னக்கூட்டி குரு பலம் உள்ள க்ஷேத்திரங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும். இப்படி குருபலம் உள்ள க்ஷேத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் நிறைய க்ஷேத்திரங்கள் இருக்குது, நம்ம இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட குரு க்ஷேத்திரங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரம் தலையெழுத்தை மாற்றக்கூடிய க்ஷேத்திரம். அதுக்காகத்தான் இதை நான் சொல்கிறேன். தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு குருஸ்தலம் அப்படி தான் இதுக்கு சொல்லணும், பார்த்துக்கோங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியிலேருந்து தென்காசியை நோக்கி பயணம் பண்ணணும். தென்காசியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டருக்குள்ளே செங்கோட்டை, செங்கோட்டையிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா புளியரை தட்சிணாமூர்த்தி கோயில் தான் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப எனர்ஜி மிக்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குருஸ்தலம். இது நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா, இந்த தட்சிணாமூர்த்தி கோயிலுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப மெயினானது. எல்லா இடங்களிலும் பார்த்திங்கன்னா மூலஸ்தானம், அது சிவன் கோவில். மூலஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சிவனுக்கு எதிர்த்தாப்பில் நேராக நந்தியம் பெருமான் இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சிவனுக்கு நேராக எதிர்த்தாப்பில் தட்சிணாமூர்த்தி இருப்பார். இந்த கோயிலில் நவக்கிரகங்கள் கிடையாது. நல்லா ஞாபகம், நவக்கிரகங்கள் கிடையாது. இது புளியரை தட்சிணாமூர்த்தியினுடைய மிக விசேஷமான ஒரு ஸ்தல வரலாறு. இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிவனுடைய அம்சமான தட்சிணாமூர்த்தி இருக்கார்ல, அவர் இந்த இடத்துல ரொம்ப பலமானவர். இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கால் அடியின் கீழே 9 நவகிரகங்களும் உள்ள என்ன செய்யுது, எந்திர வடிவில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த கோயிலில் நவகிரகங்கள் கிடையாது. அங்கே தட்சிணாமூர்த்தியே குருவாக இருந்து சகல விதமான தோஷங்களை நிவர்த்தி செய்யவராக இருக்கிறார். இது நிறைய பேருக்கு தெரியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் ரொம்ப நேரம் மோசமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறோம், நல்ல பதவி உயர்வு கிடைக்காம கஷ்டப்படுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய இடைஞ்சல் இருக்குது, வெளிநாட்டு பயணத்துக்கு இடைஞ்சல் இருக்குது. இப்போ நிறைய நம்ம சொல்லுவோம். அதாவது தகுதி இருந்தும் ஒரு முடக்கம் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம் தான் புளியரை தட்சிணாமூர்த்தி கோயில். இந்த கோயிலில் போய் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான், ரொம்பலாம் ஒன்று கண்டா உங்கள் ஜாதகத்தை கொண்டு போகணும். கொண்டு போய் அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய பாதத்தில் வைத்து உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதிலிருந்து விடுபட்டதாக, பிரச்சனையை விடுபட்டதாக நீங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணணும். இதுதான் அந்த புளியரை தட்சிணாமூர்த்தி கோயிலுடைய மிக சிறப்பான ஒரு விஷயம். இங்கே நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சிவனுடைய நேரடி பார்வையில் தட்சிணாமூர்த்தி இருக்கிற மாதிரி இருக்கும். இது வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. 9 கிரகங்கள் அந்த கோயிலில் கிடையாது. அந்த தட்சிணாமூர்த்தியுடைய காலடியிலேயே 9 கிரகங்களும் எந்திர வடிவில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அதனால் நவகிரகங்கள் எந்த 9 கிரகங்களில் எந்த கிரகத்தினுடைய தோஷங்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, எந்த கிரகத்தினுடைய பாதிப்பினால் உங்களுக்கு நெருக்கடி இருந்தாலும் சரி, இந்த ஸ்தலத்துக்கு போயாச்சு அப்படின்னா நெருக்கடி உடனடியாக விடுபடும். கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் தமிழ்நாட்டில் சிரமம் பார்க்காம இந்த இடத்த ஸ்தலத்தை மிதித்தாலே உங்களுக்கு நன்மை நடக்கும். எல்லா கோயில்களிலும் சிவன் கோயிலும் தட்சிணாமூர்த்தி இருக்கும். ஆனால் இந்த கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பேர் என்ன அப்படின்னு கேட்டால் யோக தட்சிணாமூர்த்தி. நல்லா புரிந்துக்கோங்க. தட்சிணாமூர்த்தி பொதுவாக இருக்கும், யோக தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எந்த க்ஷேத்திரத்திலும் கிடையாது. இந்த யோக தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது நம்முடைய புளியரை தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் யோக தட்சிணாமூர்த்தி. அவர் தான் அந்த யோக தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த நவகிரக தோஷங்களில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் கஷ்டப்படக்கூடியவங்க ஐயாவை பார்த்து தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு உங்கள் ஜாதகத்தை கொண்டு வைத்து அர்ச்சனை பண்ணி செல்லுங்கள்.
நிச்சயமாக ஒரு விமோசனம் வந்து கட்டாயம் கிடைத்தே தீரும். குருஜி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.